வெல்கம் டு மை சேனல் மீட்டி மெத்தட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சீரியஸில் நெக்ஸ்ட் வீடியோ ப்ரெனவுன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நவுன் போட்டிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரெனவுன் டெஃபினிஷன் பார்க்கலாம். அ ப்ரெனவுன் இஸ் அ வேர்ட் தட் ரீப்ளேசஸ் அ நவுன் இன் அ சென்டென்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு சென்டென்ஸில் நவுனை எடுத்துகிட்டு, அதாவது நவுனுக்கு பதிலாக நம்ம ப்ரெனவுன் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம். ராம் வந்து நல்ல பையன், ராம் வந்து நல்லா படிப்பான், ராம் வந்து நல்லா விளையாடுவான், இப்படின்றது ராம் ராம் அப்படின்றத நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. ராம்ன்றது ஒரு நவுனு. அந்த ராம்ன்ற நேமை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த நவுன் ராம்ன்றதை எடுத்துகிட்டு ஹீ அப்படின்னு போடலாம். அதுதான் ப்ரனவுன். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். ரவி இஸ் அ டீச்சர். ரவி லிவ்ஸ் இன் சென்னை. இது வந்து எப்படி இருக்குது கேட்குறக்கு? ரவி ரவி ரவின்னு ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இப்போது இந்த ரவின்ற நவுனை தூக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன போடலான்னா ஹீ அப்படின்னு போடலாம். ஹீ அப்படின்றது என்னென்னா அவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசும்போதே எப்படி சொல்லுவோம்? ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரவி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக நம்ம ரவின்னு சொல்ல மாட்டோம். அவன் அங்கே போனான், அவன் அதை பண்ணான், அவன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் ப்ரனவுன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாமா? ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? ஹீ இஸ் அ டீச்சர். ஹீ லிவ்ஸ் இன் சென்னை. இதுதான் வந்து ப்ரனவுன் சொல்கிறோம். இங்கே வந்து ஹீ வந்து ரவியை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஹீ அப்படின்றது மட்டும் ப்ரனவுன் கிடையாது, நிறைய ப்ரனவுன் இருக்குது. ஐ அப்படின்னா என்ன? நான். யூ அப்படின்னா நீ இல்லது நீங்கள். ஹீ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவன் அப்படின்னு அர்த்தம். ஷீ அப்படின்னா அவள். இட் அப்படின்னா அது. வி அப்படின்னா நாம் இல்லை நாங்கள். தே அப்படின்னா அவர்கள் இல்லை அவைகள் அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை, எனக்கு அப்படின்னு அர்த்தம். ஹிம் அப்படின்னா அவனை இல்லது அவனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஹர் அப்படின்னா அவளுக்கு அல்லது அவளை அப்படின்னு அர்த்தம். அஸ் அப்படின்னா நமக்கு அல்லது நம்மை அப்படின்னு அர்த்தம். தெம் அப்படின்னா அவர்களுக்கு அல்லது அவர்களை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது தெரிஞ்சாலே போதும், உங்களால் ஈஸியாக ஒரு சென்டென்ஸில் இருக்க நவுனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ப்ரனவுன் ஆட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். இது இங்கே எது வந்து ப்ரனவுன்? ஐ அப்படின்றது ப்ரனவுன். நான் இங்கிலீஷ் கற்றுட்ருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஷீ இஸ் மை சிஸ்டர். இங்கே எது ப்ரனவுன்? ஷீ அப்படின்றது தான் ப்ரனவுன். ஷீ வந்து யாராக வேணால் இருக்கலாம். ஷீலா, ரீனா, ஒரு கேர்ள் நேமாக இருக்கலாம். அந்த நேமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஷீன்ற ப்ரனவுன் போட்டிருக்கோம். நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறோம். இது எப்படி சொல்லலாம்? வி ஆர் கோயிங் டு ஸ்கூல். இங்கே என்ன ப்ரனவுன்? வி அப்படின்றது. வீணா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு ஒரு கொஷின். அவர்கள் என் நண்பர்கள். இங்கே இந்த சென்டென்ஸில் என்ன ப்ரனவுன் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மிட்டி மெத்தட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.